வணக்கம். இன்றைய உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ம், கரூர்ல நடந்த அந்த நெரிசல் விபத்து. அதுக்கப்புறம் இப்போ என்னென்ற சிக்கல்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான். எங்க கிட்ட கரூர் நெரிசல், சட்டம், அரசியல், பொது பார்வை அப்படின்னு சில குறிப்புகள் இருக்கு. அந்த 41 பேர் இறந்து போன சோகத்துக்கு பிறகு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அதோட பல கோணங்களையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். சரி, முதல்ல இந்த சட்ட நடவடிக்கைகள் பக்கம் போவோம். அது எப்படி போயிட்டு இருக்கு? சென்னை உயர்நீதிமன்றம் இதுல ரொம்ப தீவிரமா தலையிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? ஆமாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சும்மா சாதாரண விசாரணை இல்ல இது. உயர்நீதிமன்றமே நேரடியா இதுக்குன்னு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது எஸ்ஐடியை அமைச்சிருக்காங்க. ஓ, எஸ்ஐடியே அமைச்சிட்டாங்களா? ஆமா. ஏன்னா 41 பேர் உயிர் போயிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. அதனால இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, என்ன நடந்ததுன்னு முழுசா எந்த பக்கமும் சாயாம விசாரிக்கணும்னு கோர்ட் ரொம்ப உறுதியா இருக்கு. அதான் இந்த எஸ்ஐடி காட்டுது. சிறப்பு புலனாய்வு குழுவே அமைச்சது நிலைமையோட தீவிரத்தை காட்டுது நீங்க சொல்ற மாதிரி. இது சாதாரண போலீஸ் விசாரணை மாதிரி இல்லாம ஒரு குறிப்பிட்ட கேஸ்ல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க இல்லையா? கரெக்ட். அதோட குறிப்புகள்ல தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே, அவங்களோட 2 தலைவர்களுக்கும் முன்ஜாமீன் கொடுக்க கோர்ட் மறுத்துடுச்சுன்னு இருக்கு. அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? நிச்சயமா அது டிபிகேக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். முன்ஜாமீன் மறுக்கிறாங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டோட தீவிரத்தை நீதிமன்றம் கணக்குல எடுக்குதுன்னு அர்த்தம். ம், இது அந்த தலைவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம கட்சியோட செயல்பாடுகளையும் இது கண்டிப்பா பாதிக்கும். ஓ, முன்ஜாமீன் மறுப்பு ஒரு பக்கம், அப்புறம் நடிகர் விஜயோட பிரச்சார வாகனம் அத பறிமுதல் செஞ்சதா ஒரு நியூஸ் வந்துச்சே, அது உண்மையா? அது எப்படி விசாரணைக்கு உதவும்? உண்மைதான். கோர்ட் ஆர்டர் போட்டு தான் அந்த வண்டியை எடுத்திருக்காங்க. அந்த நெரிசல் நடந்த பேரணியில அந்த வண்டி பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. சரி. அதனால அது நிஜமாவே அங்க இருந்துச்சா, அந்த நெரிசலுக்கும் வண்டிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுல அதுக்கு என்ன பங்கு, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க அந்த வாகனம் உதவும். ஒரு முக்கியமான தடயமா பார்க்கறாங்க. சாட்சிகளை விசாரிக்க அந்த வண்டி எங்க எப்போ இருந்துச்சுன்னு சரியா பார்க்க இது உதவும். ஆக, சட்ட நடவடிக்கைகள் பார்த்தா ரொம்ப தீவிரமா பல கோணங்கள்ல போயிட்டு இருக்குன்னு தெரியுது. எஸ்ஐடி, முன்ஜாமீன் கிடையாது, வண்டி பறிமுதல்னு. சரி, இந்த சட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோட அரசியல் அதிர்வுகள் எப்படி இருக்கு? குறிப்பா பிஜேபி. அவங்க இந்த சூழலை எப்படி பார்க்கறாங்கன்னு குறிப்புகள் சொல்லுது. ஆமா. இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, பல லேயர்ஸ் வருது. அரசியல் களம் எப்பவுமே ஒரு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கும் இல்லையா? ஹம். தமிழ்நாட்டுல இப்போ அதிமுக கூட்டணி கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதா சில அரசியல் நோக்கர்கள் நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல பாஜக இந்த கரூர் சம்பவத்தையும் டிவிக்கு எதிர்கொள்ற அந்த நெருக்கடியும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தலான்னு பாக்குறாங்க. ஓ, எப்படி? அதாவது 2026 தேர்தலை மனசுல வச்சு தங்களோட இடத்தை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக்க, ஒரு மாட்டு சக்தியா தங்களை காட்டிக்க இது ஒரு வாய்ப்புன்னு அவங்க கணக்கு போடலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் என்பதில் சந்தேகமே இல்ல. பாஜகவோட இந்த வியூகம் புரியுது. ஒரு கேப் விழும்போது அதை ஃபில் பண்ண பாக்குறது அரசியல்ல சகஜம்தான். ஆனா, இந்த பிரச்சனையோட மையத்துல இருக்கிற டிவிகே, அவங்க சைடுல என்ன நிலைமை? கட்சியின் பொதுச் செயலாளர் அதவ அர்ஜுனா டெரடூன்ல இருக்காருன்னு குறிப்புல இருக்கே, அது என்ன விஷயம்? ஆமா. அதாவது அர்ஜுனா இப்போதைக்கு டெஹ்ராடூன்ல இருக்கார். விபத்து நடந்ததும் அவர் சோஷியல் மீடியால போட்டதா சொல்ற ஒரு போஸ்ட் பெரிய சர்ச்சையா மாறிருச்சு. அப்படியா? ஆமா. அது சம்பந்தமா சில சட்ட நடவடிக்கைகள் அவர் மேல வரலான்னு ஒரு பேச்சு இருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் டெஹ்ராடூன்ல இருந்தபடியே கட்சி நீதிக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் கட்டுப்பட்டு இருக்கும், விசாரணைக்கு முழுசா ஒத்துழைப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். இருந்தாலும் கட்சியோட ஒரு முக்கியமான ஆள் இப்படி ஒரு சர்ச்சையில இருக்கிறதும் வெளியூர்ல இருக்கிறதும் கட்சிக்கு இது ரொம்ப சவாலான நேரம் தான் சொல்லணும். ஒரு புதுசா ஆரம்பிச்ச கட்சிக்கு ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு சோதனைங்கிறது பெரிய விஷயம்தான். சரி, ஒரு பக்கம் இந்த சட்டம், அரசியல் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த துயரத்துல பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்களோட நிலைமை, பொதுமக்களோட மனநிலை எப்படி இருக்கு? டிவிக்கே ஆளுங்க போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாக்குறதா குறிப்புகள் சொல்லுது. அது எந்தங்களுக்கு ஏத்துக்கப்படுது? இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா. டிவிக்கு நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் நேர்ல போய் ஆறுதல் சொல்றாங்க. தங்களால முடிஞ்ச உதவியும் செய்யறதா தெரியுது. இது செய்ய வேண்டிய மனிதாபிமான நடவடிக்கை தான், அவசியமும் கூட. ஆனா, துரதிர்ஷ்டவசமா இது மட்டுமே பத்தாதுங்கிற மாதிரி தான் இப்போதைய நிலைமை தெரியுது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உயர்நீதிமன்றமே இந்த கேஸை விசாரிக்கும்போது ரொம்ப கடுமையான ஒரு கருத்து சொல்லியிருக்கு. என்னன்னு?
அதாவது இவ்ளோ பெரிய ஒரு சோகம் நடந்தும் கட்சியின் தலைவர் விஜய் தன்னோட தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் குறிப்பா பாதிக்கப்பட்டவங்களையும் கண்டுக்காம விட்டுட்டாருங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை கோர்ட் முன் வச்சிருக்கு. கோர்ட்டோட அந்த நேரடி கருத்து வந்து அது டிவிக்கே செய்யற ஆறுதல் முயற்சிகளோட தாக்கத்தை குறைச்சிடும், பொதுமக்களோட பார்வையிலையும் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உயர் நீதிமன்றமே இப்படி சொல்றதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அப்போ நீங்க சொல்ற மாதிரி பொதுமக்கள் கிட்ட இது பெரிய கோபத்தையும் அதிருப்தியையும் உண்டாக்கியிருக்குமா இல்லையா? நிச்சயமா. யோசிச்சு பாருங்க, 41 உசுறு போயிருக்கு. அது வெறும் நம்பர் இல்ல, 41 குடும்பங்களோட வலி. பொதுமக்கள் கிட்ட பரவலா கோபமும் ஒரு ஆற்றாமையும் இருக்கு. ரொம்ப அடிப்படையான கேள்விகள் வருது. என்ன மாதிரி கேள்விகள்? பேரணிக்கு முறையா பெர்மிஷன் வாங்கலாங்களா? போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சாங்களா? இவ்ளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் நெரிசலை சமாளிக்க என்ன பிளான் வச்சிருந்தாங்க? கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வாலண்டியர் சரியா இருந்தாங்களா? அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா? இந்த மாதிரி பல கேள்விகள். இதுக்கெல்லாம் யாருக்கிட்ட பதில் இருக்குன்னு மக்கள் கேக்குறாங்க. இந்த சோகம் சந்தேகமே இல்லாம விஜயோட அரசியல் என்றைக்கும் அவரோட கனவுகளுக்கும் ஒரு பெரிய ஒரு செட்பேக் தான். ஒரு தலைவரா உருவாகும்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சமயத்துல அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. ஆனா இதை தாண்டி இது வெறும் ஒரு கட்சி, ஒரு தலைவர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. எப்படி சொல்றீங்க? ஏன்னா இது தமிழ்நாட்டுல, ஏன் இந்தியாவிலேயே கூட பெரிய அரசியல் கூட்டம் இல்ல பொதுக்கூட்டம்னு நடத்தும்போது கட்சிகள் எந்த அளவுக்கு தயாரா இருக்காங்க, மக்களோட பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கங்கிற ஒரு பெரிய பொதுவான கேள்வியே எழுப்பிருக்கு. ஆமா, அது முக்கியமான பாயிண்ட். இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது, இது ஒரு பாடமா இருக்கணும்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா கூட்டத்தை கூட்டுறது முக்கியம் இல்ல, வர்ற ஒவ்வொருத்தரோட உயிரும் முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் இப்ப வலுவா இருக்கு. ஆஹா, நாம இதுவரைக்கும் பேசினதை வச்சு பார்த்தா சட்டத்தோட பிடி இறுகுது, எஸ்ஐடி, பேல் ரிஜெக்ஷன், வண்டி பறிமுதல்னு நடவடிக்கை தொடருது, அரசியல் களமும் சூடா இருக்கு, பாஜக வாய்ப்பு பாக்குது, டிவிகே தலைமைக்கு பெரிய பிரஷர். ரொம்ப முக்கியமா பொதுமக்கள் கிட்ட ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் பாதுகாப்பு பத்தின அடிப்படையான கேள்விகள், நீதிக்கான குரல்னு ரொம்ப வலுவா வெளிப்படுது. இதெல்லாம் சேர்த்து நமக்கு என்ன சொல்லுது? இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இன்னும் முடியல. விசாரணை இனிதான் தீவிரமாகும். எஸ்ஐடி ரிப்போர்ட் வரும்போதுதான் பல உண்மைகள் தெரிய வரும். அரசியல் சூழலும் நிமிடத்துக்கு நிமிடம் மாறலாம். இன்னைக்கு சொல்ற கருத்து, எடுக்கிற ஸ்டாண்ட் நாளைக்கு மாறலாம். ஆனா சொல்லுங்க, இப்போதைக்கு இருக்கிற சூழல்ல யார் பொறுப்பு? இந்த கேள்விதான் சென்டரா இருக்கு. இந்த 41 பேர் சாவுக்கு யார் பதில் சொல்றது? இதை நோக்கிதான் எல்லா விசாரணையும் விவாதமும் போகும். வரப்போற நாட்கள், வாரங்கள் வந்து டிவிகேவோட எதிர்காலத்துக்கும் அதோட தலைமைக்கும், குறிப்பா விஜயோட அரசியல் பயணத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா, அதாவது அவங்களோட தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்லலாம். இத்தனை விஷயங்களையும் அதோட வெவ்வேறு கோணங்களையும் கேட்ட பிறகு இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இதுல எது ரொம்ப முக்கியமா தோணுது? இந்த சட்ட நடவடிக்கைகளோட தீவிரமா, இல்ல அரசியல் கட்சிகளோட மூவ்ஸ், அவங்களோட ஃபியூச்சரா, இல்ல இது மாதிரி சோகங்கள் இனிமே நடக்காம இருக்க பொதுமக்களோட பாதுகாப்புக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் பத்தின சிந்தனையா? எது உங்க மனசுல ஆழமா நிக்குது? இங்க நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பெரிய கூட்டத்தை கூட்டும்போது அதனால கிடைக்கிற அரசியல் பலம் இல்ல மீடியா கவனம், இதையெல்லாம் தாண்டி அந்த வர்ற ஒவ்வொரு மனுஷனோட பாதுகாப்புக்கும் கட்சிகளும் ஏற்பாட்டாளர்களும் எந்த அளவுக்கு உண்மையா முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது தான் அது. இது சும்மா சட்டத்தை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல, இது ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா. இந்த கரூர் சம்பவம் வெறும் ஒரு செய்தியா இல்ல ஒரு கட்சியோட இறக்கமா மட்டும் போயிடாம, இனிமேல் எந்த பொதுக்கூட்டத்தை யார் நடத்தினாலும் பாதுகாப்பு ஏற்பாட்டுக்கும் கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மனுஷ உயிருக்கும் தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு உணர்த்துற ஒரு அழுத்தமான பாடமா இது அமையுமா? அதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அதை நம்ம வலியுறுத்தவும் செய்யணும். நிச்சயமா. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி.